வணக்கம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த இந்தியா ஏ இம்பேக்ட் சம்மிட் 2026 டெல்லியில் இது வந்து நடந்திருக்கு. இது எப்போன்னா February 16 21 வரைக்கும் இந்த ஒரு ஒரு சம்மிட் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கும். சம்மிட்னா இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட அவங்க கிரியேட் பண்ண விஷயங்களாகட்டும், இதை கொஞ்சம் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதாகட்டும், மற்ற நாடுகள்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு அதை வந்து விசிட் பண்ணி எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபர்தர் விஷயங்கள் மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்மிட் மாதிரி ஒன்று நடக்கும். நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம ஊரில் ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸஸ் கூடிச்சு இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது கொஞ்சம் பெரிய அளவில் மற்ற நாடுகளில் இருந்த எல்லாத்தையும் டூரிஸ்ட்லாம் இவங்களாம் கூப்பிட்டு இது உங்களை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொன்னால் பில்கேட்ஸ் ஆகட்டும், நிவிடியா சிஇஓ டீம் இவங்களாம் கூப்பிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் பாரத் மட்டமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த சம்மிட் நடந்திருக்கு. இதில் வந்து இந்தியா ஏஐ மிஷன் இந்த மாதிரி விஷயத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கீம்ஸில் கொண்டு வந்து இந்தியா வந்து ஏஐயில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா சிந்து சக்தியாக வந்து நிற்கும், ஏஐயில் எவ்வளோ பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண போகுதுன்ற விஷயங்கள்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும், எல்லா காலேஜஸ்ல இருந்து நிறைய இடத்துல இருந்து ஏஐ சம்மந்தமாக ப்ராஜெக்ட்ஸ் இனோவேஷன்ஸ் அவங்க பண்ணி கொண்டு வந்து அங்கே எங்கே ஸ்டால் போட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. முகேஷ் அம்பானி இதில் கலந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இந்தியா வந்து ஏஐ சக்தியில் வந்து பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இன்னும் சில விஷயங்களை கிரியேட் ஆகும், பெரிய ஒரு டாப் லெவலில் இருக்கும், லீடிங் ஒரு இண்ட் கண்ட்ரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு மாநாட்டு, இந்த ஏஐ சமிட் மாநாட்டில் வந்து $250 பில்லியன் வந்து அதுக்கு மேலே வந்து ஏஐக்காக இன்வெஸ்ட் பண்ணி முதலீடு இதெல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வருவாங்க. நிறைய பேர், நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய கம்பெனிஸ்ல இருந்தெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு இதில் ஏதாவது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு இன்வெஸ்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். அதனால் ஏன்னா இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் இப்போதைக்கு முன்னே இந்த கோடிங் படிக்கிறது, இந்த ரோபோட்டிக்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி இப்போ ஏஐ வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரோபோட்டிக்ஸ் பெரிய விஷயமா எவ்வளோ பேசிகிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி இப்போ ஏஐ வந்து பெரிய விஷயம். இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரப்பான்னு தெரில. ஆனால் இப்போது எல்லாருமே இதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இப்போ ஜாப் விஷயத்துல எல்லா இடத்துலையும் என்னென்ன விஷயங்கள்னா, ஒரு நம்ம டிஃபென்ஸில் இருந்து ஏஐ கொடுக்குறதாகட்டும், ஒரு மருத்துவத்தில் ஏஐ கொடுக்குறதாகட்டும், எந்த மாதிரி விவசாயத்தில் எல்லாத்துலையும் ஏஐ எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிற விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல சொன்னாங்க. ஏஐ ரோபோட்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு மாடலில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் நிறைய சர்ச்சைக்கு உண்டான விஷயங்களும் நடந்திருக்கு. அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த சம்மிட்டில் வந்து நிறைய பேர், நிறைய நம்ம ஆல் ஓவர் த கண்ட்ரீஸில் இருந்து மற்ற இடத்துல இருந்தோம் எல்லாருமே வந்து அவங்களோட ஏஐ புதுசாக வந்து அவங்க அதை வச்சு டெவலப் பண்ண ஒரு விஷயங்கள், ப்ராஜெக்ட்கள் இதெல்லாம் கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு விமர்சனம் என்ன ஆச்சுன்னா, என்ன ஒரு அதாவது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி, அது யூனிவர்சிட்டி பேர் கால்கோட்டியாஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டி. அங்கே வந்து ஏஐ ரோபோட்டுன்னு ஏதோ ஒரு அந்த டாக் ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கும் போல், இந்த நம்ம இந்த ஐபிஎல்லாம் ஒரு டாக் பொம்மை இருக்கும்ல, அந்த ஒன்று வச்சு வந்து அதை ஏஐன்னு ஏதோ ஒன்று கொண்டு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அதை வந்து கமர்ஷியல் சைனீஸ் ரோபோட், அதாவது சைனா மாடலில் இருக்க ஒரு ரோபோட்டை தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்றதை பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று ஆயிருக்கு. ஏன்னா மற்ற கண்ட்ரிலேருந்து வந்து பார்க்குறவங்க என்ன இப்படி பண்ணுறீங்க, உங்கள் இது இந்தியாவில் டெவலப் பண்ணால் இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு இவங்க ஏதோ சைனாவில் வாங்கின ரோபோட்டை கொண்டு வந்து, நாய் ரோபோட்டை கொண்டு வந்து ஏதோ பண்ணி ஏதோ பஞ்சாயத்து ஆயிருக்கு போல இருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பில்கேட்ஸ் பேசுகிறதா இருந்துச்சு. பில்கேட்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பீச் கொடுக்குறதா இருந்துச்சு. ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று போயிட்டுருக்குல ஒரு சர்ச்சை, அதனால் வந்து அவரோட ஸ்பீச் வந்து தடப்பட்டு போயிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிவிடியா சிஇஓ ஜென்சன் ஹியோங் அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எகைன் வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்கனைஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவரோட ஸ்பீச்சும் வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த மாதிரி நிறைய பஞ்சாயத்துக்கள் வந்து உள்ளுக்குள்ளாயிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாளே வந்து அவ்வளோ பெரிய கியூ நின்றுருக்கு, ஒரு ஸ்டால்ஸ் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணல. அப்புறம் நிறைய இடத்துல பொருட்கள் ஒரு ஸ்டால்ஸ் இருந்து திருடு போயிருக்கு. அப்புறம் ப்ராப்பரான தண்ணி வசதி, டாய்லெட் வசதி, ஃபுட்டு வசதி எதுவுமே ப்ராப்பராக இது பண்ணலை அப்படின்ற மாதிரி நிறைய ஊறப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமாக இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தினா எதிர்கட்சிக்காரங்க என்னென்ன பண்ணுவாங்க, சரி நடத்துறதை தாண்டி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் பெரிய ஒரு க்ரௌட் கேதரிங்கிறது ப்ராப்பராக ஆர்கனைஸ் எங்கேயுமே பண்ணவே முடிய மாட்டேங்குது. அந்த லட்சணத்துக்கு தான் பண்ணுறானுங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் இதில் வந்து முக்கியமாக சொல்ல போனால், சரி இது ஏஐ இனோவேஷன் ப்ராஜெக்ட் கம்பெனி அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுல பொலிட்டீஷியன்ஸ் உள்ள வந்து ஓவராக அளப்பறைய பண்ணியிருக்காங்க நிறைய. அப்புறம் வெளியே வந்து இந்த இடத்துக்கு வெளியே வந்து நிறைய பொலிட்டிக்கல் ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்கு. அதனால் வந்து நிறைய பேருக்கு தடப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களும் வந்து நிறைய விமர்சனங்கள்லாம் இங்கே பண்ணியிருக்காங்க. எகைன் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ராப்பரான ஆர்கனைஸ்டு ஈவெண்ட்டாக இது பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் கருத்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று தான் முடிஞ்சிருக்கு, இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இதுக்கப்புறம் தான் இனி ஃபர்தர் நியூஸஸ் இதில் இருந்து என்ன வந்திருக்கு, இதுலேருந்து என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போ ஏஐ வச்சு என்னென்னமோ எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஒரு விஷயத்துலையும் முன்னே வந்து ரோபோட்டிக்ஸாக தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஒரு வாஷிங் மிஷின் வந்து எல்லாமே
ஒரு ஆட்டோமேட்டட் வர்றதுல இப்போ ஏஐ வந்தால் எவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்றது நம்ம இன்னும் அடுத்த வருஷம் வரப்போகிற விஷயங்கள்ல நம்ம இன்னும் பார்ப்போம். ஒரு ஐஓடியிலேருந்து, ஒரு ரோபோட்டிக்ஸ்லேருந்து, ஒரு ஆட்டோமேஷன்லேருந்து இது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ட்டை கொடுத்து என்ன ஆகுன்றதை நம்ம இன்னும் அடுத்த வரும். ஏன்னா சிம்பிளாக ஒரு ChatGPT கிட்ட நமக்கு எவ்வளோ இது கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ நினச்சி பாருங்கள், இது எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னென்ன பண்ண போகிறாங்க, வேலை வாய்ப்புகளில் எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், நம்ம சுற்றி இருக்கிற எவ்வளோ விஷயத்தில் இது வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, அது நல்லதாக மக்களுக்கு பயன்படுற வகையில் இருந்தால் அது நல்லது தான். இல்லை அதுவே ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் அஃபெக்ட் பண்ண, ஏன்னா அதை வச்சு மார்ஃபிங் பண்ணுறதாகட்டும், கண்ட வீடியோக்கள் எடிட் பண்ணி போடுறது எல்லாமே நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஏன்னா ஒரு ஏஐ எப்படி வேணால் எடுத்து யூஸ் பண்ணுற ஒரு விதமாக தான் இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த சப்மிட்டை பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஒரு இஷ்யூஸ்கள் நிறையா, ஒரு செக்யூரிட்டி பெருசாக இல்லை, என்னென்னமோ ஓவராக கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணாங்கன்றதால கம்ப்ளைண்ட்ஸ் வரப்பட்டது போட்டிருக்காங்க. பட் அகைன் ப்ராப்பராக இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது அரேஞ்ச் பண்ணணும். அட்லீஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்தராக அரேஞ்ச் பண்ணாதான் அட்லீஸ்ட் மூவ் ஆகும். பார்க்கலாம் எப்படி ஏஐ வந்து நமக்கு ஆப்பு வைக்குதா இல்லை முன்னேற்றம் கொடுக்குதா, அடுத்து வர வருஷங்களில் ஏஐ எப்படி வச்சு செய்ய போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.